வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு குழம்பு ரெசிபி. இது என்ன குழம்பு அப்படின்னா, இது வந்துட்டு மிளகு குழம்பு. பாட்டி காலத்துல இருந்து செய்யக்கூடிய ஒரு குழம்பு இது. அதாவது இப்போ உங்களுக்கு ஃபீவர் இருக்குது, இல்ல இப்பதான் சளி பிடிச்சி சரியா இருக்குது, வாய்க்கு எதுவுமே பிடிக்கல, அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு நீங்க சாப்பிடுங்க. இது வந்துட்டு உடம்புக்கும் நல்லது, உங்களுக்கு வயிற்றுக்கும் நல்லது. உங்களுக்கு அந்த டேஸ்ட் இல்லாத ஒரு தன்மை இருக்கும்ல, அந்த இதை வந்துட்டு இது வந்துட்டு குறைக்கும். இது சாப்பிட்டீங்கன்னா மிளகு வந்து எவ்வளோ நல்லது அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மிளகு வந்துட்டு சொல்லுவாங்க, இப்போ பகைவன் வீட்டுக்கு போய் சாப்பிட போறோம் அப்படின்னாலும் ஒரு 10 மிளகை நம்ம பேக்கெட்ல வச்சுக்கணுமா. வச்சிருந்தோம்னா அவங்க விஷமே வச்சு நமக்கு வந்துட்டு சாப்பாடு போட்டாலும் நம்ம அந்த 10 மிளகு சாப்பிட்டு வந்துட்டோம்னா அது வந்துட்டு நம்மளை எஃபெக்ட் பண்ணாதான் அந்த விஷம். அதாவது அந்த அளவுக்கு அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துட்டு மிளகுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன இந்த பூச்சிக்கடியெல்லாம் இருக்கும்ல, தேல் கடிக்குது, இல்லை வண்டு, தேனி அந்த மாதிரி இதெல்லாம் கடிச்சிருச்சு அப்படின்னா உடனே ஒரு 5-6 மிளகு எடுத்து வாயில மென்று சாப்பிட்டோம்னா அந்த விஷம் வந்துட்டு முறிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு இந்த மிளகுல. இதுல மிளகு மட்டும் இல்லை, நம்ம இது கூட பூண்டு ஆட் பண்றோம், வெந்தயம் ஆட் பண்றோம். எல்லாமே வந்துட்டு மெடிசினல் வேல்யூ இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த குழம்புல நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இது மருந்து குழம்பு, அதனால வந்துட்டு டேஸ்டா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. இது செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒயிட் ரைஸ் கூட இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேற எதுவுமே தேவையில்ல. கூட வந்துட்டு ஒரு முட்டை பொரியல், இல்லை வந்துட்டு முட்டைக்கோஸ் பொரியல், அந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த மிளகு குழம்பு நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்கலாம். மிளகு குழம்புக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. ஏன்னா அது மிளகு குழம்பு, அதனால மிளகு வந்து அதில் அதிகமாக இருக்கணும். இது வந்து தேகி சில்லி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மிளகாய். இது காரம் இருக்காது, இதில் மிளகு காரம் தான் தூக்கலாக இருக்கும். இது சும்மா ஒரு பேருக்காக ஒரு வரமிளகாய் சேர்த்துறேன். 1/2 டீஸ்பூன் உளுந்து. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்க போறோம். மீடியம் ஹீட்ல வச்சு கருகாம அது நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் எல்லாம் விட தேவையில்லை, ட்ரை ரோஸ்ட் பண்ணா போதும். இது பாருங்க வறுபட்டுருச்சு, நம்ம மசாலா பொருள் எல்லாமே வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கலாம். இந்த தேங்காய் வந்து இந்த மிளகோட காரத்தை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணும், பிளஸ் இந்த குழம்பு திக் பண்றதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். இதை வந்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதோட சேர்த்து தேங்காயும் தேங்காவும் லேசா ஒரு பொன்னிறம் வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்க தேங்காவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து தண்ணி விட்டு நல்லா ஒரு ஸ்மூத்தான பேஸ்டா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போறோம். இப்போ இது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதையும் ஒரு வறுத்துருங்க இதோட சேர்த்து. சூட்டுக்கே வறுபட்டுரும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா வறுத்த அதே பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் விட்டுறேன் நான். நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா அது நல்லா இருக்கும். பொதுவாக இந்த மருந்து மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாம் வந்துட்டு நீங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், கெட்டு போகாமே இருக்கும். அது பார்த்துக்கும். நீங்க வந்துட்டு இந்த குழம்ப ஒரு 3-4 நாள் வெளியில கூட வச்சுக்கலாம். டெய்லி எடுத்து அடுப்புல சுண்டை விட்டு மட்டும் வச்சுட்டீங்கன்னா வெளியில இருந்தாலே நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 நாளைக்கு ஒன்றும் ஆகாது இந்த குழம்பு. அதனால கொஞ்சமா எண்ணெய் அதிகமாக விட்டுக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா பெரிய வெங்காயம், சும்மா பேருக்கு ஒரு 1/4 வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு வந்துட்டு ஒரு 10-20 பல்ல எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து சின்ன வெங்காயம் போடுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் போடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். நான் வந்து இது லைட்டா ஒரு இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும்ல, அதனால நான் ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்கேன் இன்னைக்கு. எண்ணெய் சூடாயிடுச்சு, இல்லை நம்ம கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. இது கூடவே கொஞ்சமா வெந்தயம் சேர்த்திக்கலாம். சும்மா ஒரு 4 வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சிச்சு. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. இதுக்கிடையில நம்ம வறுத்த மசாலாவை நான் வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்தேன். நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க பூண்டு வந்துட்டு செவந்துடுச்சு லைட்டா. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதை இதுல சேர்த்திக்கலாம். இதுலயே கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த தண்ணியோட சேர்த்திடுங்க இதுல. இப்போ இது கூட நான் வந்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்துட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன் தண்ணி விட்டு. இப்போ அந்த புளி தண்ணியை இதுல விட்டுடலாம். இந்த புளியும் இந்த குழம்பு வந்துட்டு கெட்டு போகாம பார்த்துக்கும்.
குழம்பு வந்துட்டு நல்லா இப்போ கொதிச்சு நல்லா திக்காகணும். சீக்கிரமே திக்காயிடும். ஏன்னா நம்ம இதுல கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்த்திருக்கோம். அதனால சீக்கிரமே திக்காயிடும். தேங்காவும் இருக்குது. அதனால இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துறேன். முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துங்க. கல்லுப்பு சேர்த்துனா நல்லது. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல அப்படியே கொதிக்க விட போறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம குழம்பை வந்துட்டு கொதிக்கிறதுக்கு போட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பரா நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு நல்லா குழம்பு மீன் குழம்பு மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு. செம்ம டேஸ்டியான ஒரு மிளகு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போதான் குழம்பு ரெடின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எடுத்துட்டீங்கன்னா அது நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தெளிய எடுத்தீங்கன்னா இது வெளியிலேயே வச்சுருந்தீங்கனாலும் ஒரு 4 நாள் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. நைட்டு மட்டும் நீங்கள் வந்துட்டு லைட்டாக அடுப்பில் வச்சு ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது 4 நாள் வரைக்கும் வெளியிலேயே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது நம்மளோட சூப்பரான மிளகு குழம்பு இப்போது ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆரோக்கியமான மிளகு குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.